நாங்கெல்லாம் சொந்த வீடு கட்டி போயிட்டா சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறாங்க. நீங்கெல்லாம் ஆல்ரெடி சொந்த வீடு வாங்கிட்டீங்க. உண்மையாவே உங்க கனவு நிறைவேறிடுமா? சொந்த வீட்ல இருந்து நாங்க இப்போ வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஆக்சுவலா எங்களோடது லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு வந்து ஃபேமிலில அந்த அளவுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நாங்க ஃபுல்லாவே எல்லாமே வந்து லோன்ல தான் போயிட்டு இருக்கு சார். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அமௌண்ட் போட்டுட்டு ஃபுல் அமௌண்ட் போட்டு அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. நாங்க வந்து இஎம்ஐல வாங்குறதுனால எங்கள வந்து வேற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு துணி காய போடுறதுக்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்ல சார் எங்களுக்கு. இது வந்து எங்களோட இடம், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். நீங்க வந்து மேல போடுங்க. எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான். ஸோ என்னால மேல ஏறி போ முடியல. 2 குழந்தைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குனா, இல்ல நாங்க எங்கேயாவது வெளிய போறோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா அவங்களுக்கு அது அது ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு. எப்படி இவங்க வந்து இந்த மாரி பண்ணுவாங்கன்னு. அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னா, ஏன் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகலன்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து கம்பேர் பண்றாங்க சார். ஸோ எங்கள விட நீங்க வந்து கீழ தான் இருக்கணும். அப்படின்ற மாதிரி அது அது த்ரெட்டன் பண்ற மாதிரியே இருந்தது சார். என்னால ஃபேஸ் பண்ண முடியல. நானு உள்ளே உட்காந்து அழுவேன். என்னைய யாரையுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டேன். அவங்க கிட்ட எப்படி நான் வந்து இத கன்வே பண்றது? எவ்வளவுக்கு வாங்குனீங்க அந்த வீடு? 25 lakhs வாங்கணும் சார். சொந்த வீடு வாங்கி உங்களை வாழ விடல? இல்ல சார். நான் இப்ப வீடு கட்டிட்டு நான் வந்து வாடகை வீட்டில தான் இருக்கேன். அந்த லோன் அடைக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் போயிடுச்சு சார். என்னுடைய கல்யாண வாழ்க்கை எல்லாமே போயிடுச்சு. அவங்க என்னன்னா அப்ராடுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு வரும்பொழுது தங்கிட்டு போங்கன்னு சொன்னா யாரு லோன் அடைக்கிறது, யாரு சாப்பாடு போடுறது, இப்படி கேட்டு 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 என்னுடைய இளமையே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் பசங்களுக்கு அப்பாவுடைய பேர் என்னன்னு பக்கத்து வீட்டுல கேட்டாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வருவாங்க. மம்மி டாடியோட நேம் என்ன மம்மி அப்படி சொல்லிட்டு. அப்ப எனக்கு கண்ணெல்லாம் கலங்கும். ஒரு 15,000 ரூபாய்ல நம்ம 20,000 ரூபாய்ல வீட்டு வாடகை கட்டிட்டு எந்த வீடு வேணாலும் போயிருக்கலாம். இன்னொரு முறை என்ன கேட்டேன்னா, பக்கத்து வீட்டை பார்த்துட்டு அவங்க வீடு பெருசா இருக்கு, நம்ம வீடு ஏன் சின்னதா இருக்கு? நம்ம சொந்த வீடுடா, எனக்கு இது வேணாம், பெரிய வீடு அது கொடுங்க. நான் 45,000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். ஆனா அவங்க 16,000 ரூபாய்ல வாடகை இருக்கிறாங்க. அது எனக்கு அப்பதான் தோணுச்சு. அந்த பிள்ளை கேட்கும் பொழுதுதான் தோணுச்சு, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மாசம் மாசம் 45,000 ரூபாய் கட்டி நம்ம லைஃபே தொலைச்சிட்டோமோ. இப்ப நான் அவரை வெளியே கூப்பிட்டா எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றேன்.